பெரும் பேசுபொருளாகி உள்ள இரு நாட்டு அதிபர்களின் விவாதம். வெள்ளை மாளிகையிலிருந்து உக்ரைன் அதிபரை வெளியேற்றியது யார்? உண்மையிலேயே வெள்ளை மாளிகையில் என்னதான் நடந்தது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மிகச் சுருக்கமாக இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் வெள்ளை மாளிகையில உள்ள ஓவல் ஆபீஸ்ல வச்சு பத்திரிகையாளர்கள் முன்னிலையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தையானது உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வர தலைப்புல மட்டும் நடைபெறாம உக்ரைன்ல இருக்கக்கூடிய கனிம வளங்களை அமெரிக்கா எடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கையெழுத்திட வைக்கும் ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் இது ஒழுங்கு செய்யப்படுது. குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு ஆதரவா ஏராளமான நிதி மற்றும் ஆயுதங்களை வாரி வழங்கியது அமெரிக்கா. இதற்கு பரிகாரமாக உக்ரைனில் உள்ள கனிம வளங்களை அபகரிக்கும் ஆவணங்களில் உக்ரைன் அதிபரை கையெழுத்திட நெருக்கடி கொடுத்தது. ஆனால் இதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுப்பு தெரிவித்த நிலையில இது குறித்த பேச்சுவார்த்தை ஓவல் ஆபீஸ்ல மிக விறுவிறுப்பா நடைபெற்றது. அப்போ அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ட்ரம்பின் அணுகுமுறை ராஜதந்திரம் அப்படின்னும், ட்ரம்ப் எதை செஞ்சாலும் நன்மைக்காக மட்டும்தான் செய்வார் அப்படின்னும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட கூறுறாரு. இதற்கு பதிலளித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய அதிபர் புதின் 2014ஆம் ஆண்டு உக்ரைனின் பெரும் பாதியை கைப்பற்றியதாகவும் அப்ப இருந்த அமெரிக்க அதிபர்கள் யாரும் உக்ரைனை எட்டி கூட பார்க்கலன்னு குற்றம் சாட்டினார். மேலும் இதே போன்ற போர் நிறுத்த ஒப்பந்தங்களை தான் புதின் கையெழுத்திட்டதாகவும் அதையெல்லாம் மீறி ரஷ்ய படைகள் உக்ரைனை தாக்கியது எனவும் குற்றம் சாட்டினார். அப்படிப்பட்ட ரஷ்யாவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுவதைத்தான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஜேடி வான்ஸ், அமெரிக்க ஊடகங்களுக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசுறது அமெரிக்காவை அவமதிப்பது போன்றதுன்னு சொல்லி ஜெலன்ஸ்கியை முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்க வைக்க பார்த்தாரு. ஆனா ஜெலன்ஸ்கி, உங்கள் நாட்டின் மீது எனக்கு எல்லா மரியாதையும் இருக்கிறது எனவும், நீங்கள் எப்போதாவது உக்ரைனுக்கு வந்திருக்கீங்களா, ஒரு போர் சமயத்துல ஒரு நாடு சந்திக்கும் பிரச்சனைகளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய ஜெலன்ஸ்கி, ஒரு போரின் போது அனைவருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னும், ஆனா உங்களுக்கு நல்ல கடல் இருக்கிறது, நீங்கள் இதை இப்போது உணர மாட்டீங்க, ஆனா வருங்காலத்துல இதை குறித்து நிச்சயம் உணருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக ஜெலன்ஸ்கி இப்படி சொல்றாரு அப்படின்னா, ரஷ்யா உக்ரைனோட பிளாக் சி கடற்பகுதியில பல போர்க்கப்பல்களை நிறுத்தி தாக்குதல் நடத்த முற்பட்டாங்க. இதனை எதிர்த்து உக்ரைன் ராணுவம் நடத்திய தாக்குதல்ல 10க்கும் மேற்பட்ட ரஷ்ய போர்க்கப்பல்கள் பிளாக் சி பகுதியில வெடிச்சு மூழ்கியது. இதனால அந்த கடல் தண்ணீர் பெருமளவு மாசடைந்த நிலையில இதற்கு பழி தீர்க்கிற வண்ணம் ரஷ்யா அதோட கடற்பகுதியில ஆயிரக்கணக்கான டன் கனரக எரிபொருளை கடல்ல ரிலீஸ் பண்ணாங்க. இதைத்தான் சிம்பாலிக்கா உக்ரைன் அதிபர், உங்க நாட்டுல கடல் இருக்கு, எங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னும், கடலோட அருமை உங்களுக்கு இப்ப புரியாது, பின்னாடி உணருவீங்க அப்படின்னு சொன்னாரு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த டொனால்ட் ட்ரம்ப் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. நாங்க எதை உணர போறோம்னு நீங்க எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் எனவும், நாங்க பிரச்சனையை சுமூகமா தீர்க்கத்தான் முயற்சி செய்யறோம் அப்படின்னும் அதட்டும் தோணியில பேச ஆரம்பிச்சாரு ட்ரம்ப். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா உங்க நாட்டுக்கு இதுவரைக்கும் $350 பில்லியன் செலவு செய்து உள்ளது எனவும், ஆனா கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம நீங்க பேசுறது சரியில்லை அப்படின்னு ட்ரம்ப் வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சாரு. உங்க வீரர்கள் அமெரிக்கா கொடுத்த போர் கருவிகளை வைத்து ரஷ்யாவை எதிர்கொண்டு சண்டையிடாம போயிருந்தா ஒரே வாரத்துல இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் பேசினாரு. இதற்கு ஜெலன்ஸ்கி பதில் சொல்ல முயற்சி செய்யும் போது ட்ரம்ப் அவரோட வாய்ஸை கொஞ்சம் ஏத்தி சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் வெல்லப்போவது இல்லை எனவும், உங்கள் நாடு ஆபத்தில் இருக்கிறது, நீங்கள் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை வைத்துக் கொண்டு விளையாட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவும் கடுமையா விமர்சனம் பண்ணாரு ட்ரம்ப். மேலும் கீழ்த்தனமா பேசி நீங்க எங்க நாட்டை அவமதித்து விட்டீர்கள் என ஜெலன்ஸ்கியை மிரட்ட ஆரம்பிச்சாரு ட்ரம்ப். உடனே அந்த இடம் பரபரப்பா மாறின நிலையில பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. பேச்சுவார்த்தை முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே ஜெலன்ஸ்கி கார்ல ஏறி வெளியே புறப்பட்டாரு. ஜெலன்ஸ்கி தானாக வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறினதா அமெரிக்க அரசு தரப்பு கூறினாலும், பத்திரிகையாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை அதிகாரிகள், அமெரிக்க துணை அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜெலன்ஸ்கியை வெளியே போக சொன்னதால் தான் அவர் வெளியேறினதா தகவல் தெரிவிச்சாங்க. இதனிடையே ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்காவை ஜெலன்ஸ்கி அவமதித்து விட்டதாகவும், அவர் அமைதிக்கு எப்போது தயாராகிறாரோ அப்போது திரும்ப வெள்ளை மாளிகைக்கு வரலாம் எனவும் ஒரு பதிவு போடுறாரு. இதை பார்த்த ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்கரோவோ, ட்ரம்ப் உண்மையைத்தான் பேசியிருக்கார் அப்படின்னும், ஜெலன்ஸ்கியை 2 பேரும் அடிக்காம விட்டதே பெரிய விஷயம் அப்படின்னும் எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு பதிவு போட்டார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு பதிவு போடுறாரு. அதுல ட்ரம்பிற்கும் அமெரிக்காவுக்கும் நன்றி அப்படின்னும், உக்ரைனுக்கு நீடித்த அமைதியே தேவை எனவும் குறிப்பிடுறார். இந்த சம்பவத்தால் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவுமா இல்லை முழுமையாக கைவிடுமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. இந்த சம்பவத்துல நீங்க யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு
கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.